இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நேரத்திலே நாம் வாசிக்கும்படியாக, நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வார்த்தை ஏசாயா 59வது அதிகாரம் கடைசி வசனம் 21வது வசனம். ஏசாயா 59 கடைசி வசனம். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்ததிக்குள்ளே பாய்ந்து செல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இந்த வசனத்திலே பார்க்க முடியும். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன்மேல் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். அப்போ நம்முடைய வாயிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அருளி இருப்பாரானால், இயேசுவாகிய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே நிரப்பி இருக்குமானால், இருதயத்தை நிரப்பினால் தான் வாய் பேசுகிறது. இருதயத்தை இயேசு நிரப்பி இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. இப்படியா இயேசு நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கும் பொழுது, நம்முடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் பாய்ந்து செல்கிறது, அது கடந்து செல்கிறது. நம்முடைய சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியினுடைய சந்ததியினுடைய வாயிலிருந்தும் அது நீங்குவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்மை ரட்சித்த இயேசு கிறிஸ்து, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளும் வந்து வாசம் பண்ணும்படியாக நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் பாய்ந்து செல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இந்த வசனத்திலே உறுதிப்படுத்தப்படுகிறது. இயேசுவே நமக்குள்ளே வந்து விடுவாரானால், நம்முடைய சந்ததிக்குள்ளே வந்து விடுவாரானால், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் அவரை சார்ந்தது. அவருக்குள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவருக்குள் எல்லா பொக்கிஷங்களும் அடங்கி இருக்கிறது. ஆகவே அவரையே நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவரையே நம்முடைய சந்ததிக்கு அது கொண்டு செல்லும் பொழுது, உலக பிரகாரமான ஆவிக்குரிய பிரகாரமான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய சந்ததிக்கும் சொந்தமாகிறது. இப்படிப்பட்ட சந்ததிக்குள்ளே பாய்ந்து செல்கிற ஆசீர்வாதத்தின் ஊற்றாக நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தையினால் நிரப்பி இருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். எத்தனை பெரிய வாக்கியம் பாருங்களேன். அதான் வசனம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாய். அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளாக சமாதானம் கடந்து செல்லுகிறது. யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களா இருப்பார்களோ, நீங்கள் இன்றைக்கு யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறதா? கர்த்தருடைய ஐக்கியத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருப்பீர்களானால் பிள்ளைகளை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பெற்றோர்கள் புலம்புகிறார்கள், ஐயோ என் பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கறது, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மை இல்லைன்னு சொல்லி நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை நிரப்பி இருக்குமானால், நீ உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்பாய் என்று சொல்கிற வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறியே தீரும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட உறுதியாய் பேசி உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் வாசமா இருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி, சேனைகளின் கர்த்தர் நம்மை அடையாளமாக அற்புதமாக வைக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால், நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவால் நிரப்பப்பட்டு இருக்குமானால், பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய வேதத்திலே நாம் பார்க்க முடியும். சந்ததி சந்ததியாக கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுவும் நம்ம கர்த்தருடைய சந்ததியாக அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த உரிமைக்குள்ளாக, அந்த ஐக்கியத்திற்குள்ளாக, அந்த உறவுக்குள்ளாக நாம் வந்துவிட்டபடினாலே நம்முடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும். யார் யார் இந்த நேரத்திலே கலக்கத்தோடும் துக்கத்தோடும் பிள்ளைகளை குறித்த கவலைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு பேசுகிறார். சந்ததிக்குள்ளே பாய்கிற ஆசீர்வாதத்தை நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். உன் வாயில இருக்கிற என் வார்த்தை உன் பிள்ளைகளுக்குள்ளே, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளே பாயும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப நமக்குள்ளே நிரப்பி இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறார், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நிரப்புகிறார். அப்போ உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமே
ஆமீன் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறது. ஆகவே பிள்ளைகளை குறித்து பயப்படாதீர்கள். ஒருவேளை உங்களுக்கு கர்த்தரோடு உள்ள உறவு சரியாக இல்லை என்றால் இன்றைக்கு அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக நிச்சயமாகவே உங்கள் சந்ததிக்கு உண்டு. ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலை தாறுமாறா இருக்கலாம், எதிர்மறையா இருக்கலாம், முற்றிலும் மாறுபட்டதா இருக்கலாம். அதை பார்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் உண்டு, என் பிள்ளையுடைய சமாதானத்தை நான் பார்ப்பேன், இந்த வசனம் எனக்குள்ள நிறைவேறும் என்று சொல்லி வசனத்தை பாருங்க, வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஜெபம்ங்கிற கயிறை பிடிங்க. ஆண்டவர் பிள்ளைகளை பட்டமாக உயரத்திலே பறக்க வைக்கிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை ஆண்டவரை விட்டு வழி விலகினதா பின்வாங்கினதா இருக்குமானால் நம்மை நாம் சரி செய்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உறவை, கர்த்தரோடு உள்ள நம்முடைய ஐக்கியத்தை நாம் பலப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை நாம் வாஞ்சித்து அவருடைய வார்த்தையை நாம் நேசித்து அவரோடு கூட நம்ம இணைத்துக் கொள்வோம். இந்த இணைப்புக்குள்ள நம்ம வந்துடணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். இந்த உறவுக்குள்ள நம்ம அவரோடு கூட இணைக்கப்பட்டு விடணுங்கிறது தான் கர்த்தருடைய திட்டம். இந்த இணைப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் உயர்ந்த மேன்மையான ஸ்தானத்திலே வைக்கப்படுவார்கள். அதுல நிச்சயமாகவே நிறைவேறும். கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையை பேசுகிறார். யார் யார் கலங்கி கொண்டிருக்கிறார், இன்றையிலிருந்து உங்க கலக்கத்தை விட்டுருங்க. இன்றையிலிருந்து வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே என்ன ஆசீர்வதிக்கிற தேவனே. எங்க அப்பா அம்மாவை நான் பார்க்க முடியும். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக விடுமுறையின் காரணமாக நான் என்னுடைய பெற்றோருடைய வீட்டிலே சில நாள் இருந்ததுண்டு. இந்த இருந்த நாட்களிலே நான் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற போது நான் கண்ட காட்சி எனக்கு இந்த ஆசீர்வாதத்தின் ரகசியம் இங்கே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்ளும்படியாக, வெளிப்படையாக உணர்ந்து கொள்ளும்படியாக இருந்தது. அப்பா ஒரு ரூம்ல பாட்டு பாடி முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். என் அம்மா இன்னொரு அறையில அவர்கள் முழங்காலில நின்று ஜெபித்துக் கொண்டிருந்த அதிகாலையில 4:30-5 மணிக்கெல்லாம் இந்த காட்சியை என்னால பார்க்க முடிந்தது. நானும் ஜெபிக்கும்படியாக எழுந்து கொண்டேன். தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிற பெற்றோராய் என்னுடைய பெற்றோர் இருப்பது எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் 5 பெண் பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஜெபிக்கிற பெற்றோரை தந்ததினாலே அவர்கள் தேவ சமூகத்திலே முழங்கால்களை ஊன்றி அவரோடு உறவிலே அவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறதுனாலே எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு யார் யார் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், நீங்க கலங்கவே வேண்டாம். இன்றைக்கே தேவனுடைய சமூகத்துல உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிரசன்னத்துல உங்களை ஊற்றி விடுங்க. அவரோட அன்புல அவருடைய ஐக்கியத்துக்குள்ள நீங்க வந்துருங்க. பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதபடிக்கு பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு இல்ல, அடையாளமா வைப்பேன், அற்புதமா வைப்பேன், சமாதானத்தினால் நிரப்புவேன்னு சொல்லி இருக்கிறார். எத்தனை வாக்கு. சங்கீதம் 112 முதல் 2 வசனம், சங்கீதம் 112 முதல் 2 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு சங்கீதம் 112 முதல் 2 வசனத்தை நம்ம வாசித்தரலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு அருமையான வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமில்லாமல் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்து இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறார். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நிச்சயமாவே உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்க குடும்பத்துல நீங்க விரும்புகிற மாற்றத்தையும் நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்கிற நாட்களாக வரப்போகிற நாட்கள் இருக்க போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு மாத்திரம் அல்ல, உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணிருக்கிறீங்க அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. இன்னைக்கு என் அன்பு பெற்றோருடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். யார் யார் வயோதிப நிலைமையில கண்ணீரோட நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீர்கள் இந்த நாளிலே துடைக்கப்படுவதாக, அவர்களுடைய விசுவாசம் உறுதிப்படுவதாக, அவருடைய நம்பிக்கை துளிர்ப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய சந்ததிக்குள்ள பாய்ந்து பரவி செல்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை